தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை மும்முரமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது பாஜக கூட்டணியில் இணைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள். கடந்த சில நாட்களாகவே தமாக இரண்டு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக என இரு கட்சிகளுடனுமே கூட்டணி குறித்து பேசி வந்தது. பாஜக கூட்டணியில் இணைவதற்காக அதிமுக சார்பில் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் பேசி வந்தார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இதனை முக்கியமாக கூட்டணியில் இணைந்திருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அரவிந்த் மேனன் அவர்கள் ஜி.கே. வாசன் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருந்தார். இதைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருப்பதாக பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமையும், பல மக்கள் நலத்திட்டங்கள் அவர் செய்வார் எனவும் தெரிவித்திருக்கிறார். நாளைய தினம் பல்லடத்தில் நடைபெறக்கூடிய எண் மக்கள் அந்த இறுதி நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் கடந்த சில நாட்களாக நடத்தி வந்த பாத யாத்திரையின் இறுதி நிகழ்ச்சி நாளை பல்லடத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் கலந்து கொள்வார் என தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே அதிமுகவில் தூது சென்று அதிமுகவை மீண்டும் பாஜகவில் இணைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளையும் எடுத்து வந்தார். ஆனால் அதிமுக தொடர்ந்து பிடிகொடுக்காமல் இருந்து வந்த சூழ்நிலையில் அவர் அதிமுகவில் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசி நிமிடத்தில் தற்பொழுது அவர் பாஜக அணியில் இணைந்திருக்கிறார். குறிப்பாக அவர் 2 தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கும் தற்பொழுது திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுவது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி, அதே போன்று தஞ்சாவூர் அல்லது நாகை உள்ளிட்ட 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை கேட்டு பெறுவதற்கும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். இது குறித்த பேச்சுவார்த்தை விரைவில் பாஜக தரப்பில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம், அதே போன்று பாரிவேந்தர் கட்சி உள்ளிட்டவை பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் இணைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் புதிய கட்சிகள் பாஜக கூட்டணியில் இணையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதே சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் பாமக இணைவதற்கான அந்த இறுதிக்கட்ட பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.